அடுத்து இதனுடைய ஒரு சிம்பிள் ஒரே ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி பாருங்க. பாரசின் ப்ரிப்பரேஷன் G2H6 இது என்ன காம்பவுண்ட் தெரியுமா? டைபோரேன். இது டைபோரேன். இந்த டைபோரேன் வந்து 1:2 ரேஷியோ. சப்போஸ் வந்து இப்போ 3 மோல் B2H6 டைபோரேன் எடுத்தீங்கன்னா ஒரு 6 மோல் வந்து ஒரு அமோனியா. அதனால 1:2 ரேஷியோல நமக்கு டைபோரேன் வந்து 1 மோலும் அமோனியாவுக்கு 2 மோல். அப்போ இது 3 மோல் சொன்னா 6 மோல், இது 4 மோல் சொன்னா 8 மோல். அந்த மாதிரி 1:2 ரேஷியோல இந்த டைபோரேட் அண்ட் அமோனியா இதை எடுத்துட்டு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அன்சிமெட்ரிக்கல் க்ளீவேஜ் நம்ம இந்த டைபோரேனுடைய ஸ்ட்ரக்சர் தெரியுமா? இப்போ அடுத்து அதான் பார்க்கணும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான டாபிக். இப்போ இங்க இருக்கக்கூடிய B2H6 இதுதான் இந்த டைபோரேனுடைய ஸ்ட்ரக்சர். இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் டெர்மினல் ஹைட்ரஜன், இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் பிரிட்ஜெட் ஹைட்ரஜன். ஆக்சுவலா எப்படி இருக்கு அப்படின்னு ஒன்னு எபோத பிளேன் இப்படி இருந்தா இதெல்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த ரெண்டும் பிரிட்ஜெட் ஹைட்ரஜன். ஒரு போரான் நீட்லி பேக்கப் நம்ம அடுத்து டைபோரேன் பார்க்கும்போது கம்ப்ளீட்டா இந்த போரான் இங்க இருக்கக்கூடிய ரெண்டு ஹைட்ரஜன், இந்த போரான் இங்க இருக்கக்கூடிய ரெண்டு ஹைட்ரஜன் இதெல்லாமே ஒரே பிளேன்ல இருக்கு. ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டு ஹைட்ரஜன் இதெல்லாமே ஒரே பிளேன்ல அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் எப்போதோ பிளேன்ல, இன்னொரு ஹைட்ரஜன் பிலோ தி பிளேன்ல. இந்த ரெண்டும் அவுட் ஆஃப் தி பிளேன். அந்த என்னது அவுட் ஆஃப் தி பிளேன். இது 1 மோலா, இது என்ன மோல்? 1 மோல். ஏன்னா 1:2 ரேஷியோவா டைபோரேன் வந்து 1 மோலும் அம்மோனியா எத்தனை மோல் எடுத்துக்கணும்? 2 மோல். அப்ப இந்த அம்மோனியா அப்படிங்கிற எலக்ட்ரான் ரிச்சா, ஏன்னா அம்மோனியா மேல என்ன பெர்சன்டேஜ் இருக்கு? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் பெர்சன்டேஜ் எத்தனை மோல் எடுத்துக்கணும்? 2 மோல். ஏன்னா 1:2 ரேஷியோல 9 மோல் பண்ணோம். இது எலக்ட்ரான் டெபிசிட் கார்பனா போரான் அப்படிங்கிற வேக்கன்ட் பிஆர் இருக்குல்ல, இந்த வேக்கன்ட் பிஆர் இருக்கிற ஒரு அம்மோனியா அங்க அப்ரோச் பண்ணுமா, இன்னொரு அம்மோனியா இங்க அப்ரோச் பண்ணும். அப்ப டோட்டலா பார்த்தா இந்த பாண்ட் ஃபுல்லா நமக்கு பிரேக் ஆகும். ஒரு போரான் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 4 ஹைட்ரஜனா? pH4 ஆ? pH4 அப்படிங்கிறது ஆல்வேஸ் மைனஸா? ஏன்னா வேக்கன்ட் அந்த பிஆர் இருக்குல்ல, ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட், அதாவது ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணலப்ப அதான் அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப pH4 மைனஸ் இருக்குமா? ரிமைனிங் என்ன இருக்கு? pH2 ஆ? ரிமைனிங் என்ன இருக்கு? NH3 twice ஆ? NH3 twice. இது நெகட்டிவ் சொன்னா இது ஓவரால் என்னது? பாசிட்டிவ். ஓவரால் என்னது? பாசிட்டிவ். இத ஃபர்தரா ஹீட் பண்ணும்போது தான் நமக்கு கிடைக்கிறது B3N3H6. என்னது? போரசின். போரசினுடைய பிரிப்பரேஷன்ல இதுல நமக்கு குச்சி மாட்டாங்க புக்ஸ்ல. பட் அதனுடைய மெத்தட் எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த டைபோரேனுடைய ஸ்ட்ரக்சர்ல இங்க இருக்கக்கூடிய போரான் இந்த ஆர்பிட்டல் அப்ரோச் பண்ணலாம், இந்த போரானுடைய வேக்கன்ட் ஆர்பிட்டல் அப்ரோச் பண்ணலாம், இல்ல இந்த போரானுடைய வேக்கன்ட் ஆர்பிட்டல் அப்ரோச் பண்ணலாம். அப்படி ரெண்டு அம்மோனியா, ஏன்னா 1:2 ரேஷியோ போரான் 1 மோல் எடுத்துக்கணும்னு சொன்னா அம்மோனியா எத்தனை மோல் எடுத்துக்கணும்? 2 மோல். நமக்கு கிடைக்கூடியது போரசின் B3N3H6. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த போரசின் கிடைக்கும். இதான் அதுல இருக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன். அதுக்கப்புறம் பார்த்தா அம்மோனியம் குளோரைட் பிளஸ் PCl3 அது கூட நம்ம போரான் ப்ரிப்பேர் பண்ணலாம். அம்மோனியம் குளோரைட் பிளஸ் போரான் ட்ரைக்ளோரைட். இதுல இருந்து நிறைய ப்ரிப்பரேஷன் மெத்தட்ல இருக்கு. நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரிப்பரேஷன் எதுனா இந்த டைபோரேன் வந்து அம்மோனியா கூட 1:2 ரேஷியோல ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெத்தட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெத்தட் அப்படின்றது இத மட்டும் நம்ம பார்ப்போம். ரிமைனிங் இருக்கக்கூடிய அம்மோனியம் குளோரைட் PCl3 இதுல என்ன கிடைக்கும்? நமக்கு போரசின் கிடைக்கும். இது புரியுதுங்களா? இது ஒரு ப்ரிப்பரேஷன். முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்தா எலக்ட்ரோலிசிஸ் சப்ஸ்டிடியூஷன், அதே மாதிரி வாட்டர் டீஹைட்ரோஜனேஷன் பாத்தீங்களா? டீஹைட்ரோஜனேஷன் நடக்கும் ஒன் ஆஃப் தி அடிஷன் ரியாக்ஷன், ஆனா பென்சில் என்ன நடக்காது? அடிஷன் ரியாக்ஷன் நடக்காது. பென்சில் இப்போ டபுள் பாண்ட் பிரேக் பண்ற மாதிரி ரியாக்ஷன் நம்ம பார்க்கறோமா? இல்ல. பென்சிலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும், பட் என்ன ரியாக்ஷன் நடக்காது? அடிஷன் ரியாக்ஷன் நடக்காது. அதனால தான் பென்சிலை கம்பேர் பண்ணும்போது போரசின் வந்து மோர் ரியாக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்போ கம்பேரிசன் தான் நமக்கு திரும்ப கேட்க முடியாது. ஃபர்ஸ்ட் போரசின் பென்சின், இந்த ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய கம்பேரிசன்ல நமக்கு கிளியரா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? இதுதான் மாலிகுலர் ஃபார்முலா. போரசினுடைய மாலிகுலர் ஃபார்முலா என்னது? B3N3H6. கரெக்ட்டா? இங்க C6H6 பென்சினுடைய மாலிகுலர் ஃபார்முலா. செகண்ட் பாயிண்ட் என்னது? உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போரான் and நைட்ரஜன் ஆல்டர்னேட்டிவ் index data alternatively present in the compound. Correct? But it is only carbon and nitrogen. This carbon and nitrogen மட்டும் தான் இருக்கும். இதுல boron and nitrogen alternative present ஆகும். Third important point என்னது? அதனுடைய hybridization sp2 இதனுடைய hybridization sp2. அடுத்தது hexagonal structure. இது pure hexagonal or perfect hexagonal image. இது
பர்ஃபெக்ட் ஹெக்ஸாகன் அப்படின்னு சொல்லுவோம். இது நாட் இதுவும் ஹெக்ஸாகன் தான் பட் நாட் பர்ஃபெக்ட் கரெக்ட்டா? ஏன்னா ரெண்டு ஆட்டம் வந்து பிரசன்டா இருக்கிறதுனால இது பர்ஃபெக்ட்டா இருக்கு. இதுவும் ஹெக்ஸாகன் ஸ்ட்ரக்சர் தான், இதுவும் ஹெக்ஸாகனல் ஸ்ட்ரக்சர் தான். ஆனா என்னவா இருக்காது? எப்படி இது பர்ஃபெக்ட் டீலோகலைசேஷன் இருக்கா? இதுல என்ன இருக்கு? பர்ஃபெக்ட் டீலோகலைசேஷன் ஆர் ரெசனன்ஸ் வந்து இருக்கு. இதுல என்னது? பார்ஷியலி டீலோகலைசேஷன் ஆர் ரெசனன்ஸ். பார்ஷியலி டீலோகலைசேஷன் ஆர் ரெசனன்ஸ். கரெக்ட்டா? இதனுடைய பாண்ட் ஆங்கிள் என்னது? 120 டிகிரி. பென்சினுடைய பாண்ட் ஆங்கிள் என்னது? 120 டிகிரி. இதனுடைய பாண்ட் ஆங்கிள் இதுல நம்ம ரெண்டு சிஸ்டம் இருக்கா? போரான், நைட்ரஜன். இந்த ஸ்ட்ரக்சர் எழுதிறேன். கரெக்ட்டா? இந்த பாண்ட் ஆங்கிள் அதாவது BNB இந்த போரான், நைட்ரஜன், போரான் இதுக்கு இருக்கக்கூடிய பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 122 டிகிரி. எதுக்கு? இந்த பாண்ட் ஆங்கிள் 122 டிகிரி. இந்த NBN இதனுடைய பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 170. இதனுடைய பாண்ட் ஆங்கிள் என்னது? 170. கரெக்ட்டா? இப்போ பென்சிலுக்கு எப்படி இருக்கு? எல்லா இடத்துலயும் எல்லாமே 120 டிகிரியா? ஆனா நைட்ரஜன், போரான், நைட்ரஜன் இதனுடைய பாண்ட் ஆங்கிள் போரான், நைட்ரஜன், போரான் இதை கம்பேர் பண்ணும்போது பாண்ட் ஆங்கிள் கம்மியா இருக்கு. அதனால தான் எக்ஸாக்ட் பாண்ட் ஆங்கிள் என்ன இல்ல 120 டிகிரி. அதனால தான் 177 டிகிரி. அதாவது 117 ஆர் 122 both are possible. இதுல போரான் பொறுத்த வரைக்கும் இது கரெக்ட்டா? அடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னது? ஹெக்ஸாகன் பார்த்தாச்சு. இதனுடைய பாண்ட் ஆங்கிள் பார்த்தாச்சு. அதனுடைய polarity அதனுடைய electronegativity difference not equal to 0. ஏனா போரான் and hydrogen இருக்கக்கூடிய electronegativity difference வந்து என்னது? not equal to 0. அதனால தான் என்னது? polar compound. என்ன compound? polar compound. polar inorganic compound. polar inorganic compound. இது என்ன compound? organic compound but non polar. organic compound non polar. ஏன் நான் போலார் அப்படினா அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு 0. ஏனா கார்பன் இன்னொரு கார்பன் அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வந்து 0. பாயிண்ட்ங்களா? இந்த மாதிரியான பாயிண்ட் இதுல கேட்கணும். சரிங்களா? இதுல क्वेश्चनல கேக்குறதுல இது இன்ஆர்கானிக் பென்சீன் அப்படி சொல்லக்கூடியதா இதுல ரொம்ப முக்கியமானது. இன்ஆர்கானிக் பென்சீன் சொல்றதுக்கு இன்ஆர்கானிக் பாலிமர் ஒன் ஆஃப் தி இன்ஆர்கானிக் பாலிமர். இதுல சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ரெண்டுத்துலயுமே சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்குது. இதுலயும் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். இதுலயும் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். பட் இதுல அடிஷன் ரியாக்ஷன் பண்ணலாம். என்ன ரியாக்ஷன் நடக்குது? அடிஷன். டீஹைட்ரோஜனேஷன் பார்த்தோமா? டீஹைட்ரோஜனேஷன் அப்படினா ஒன் ஆஃப் தி அடிஷன் ரியாக்ஷன். பட் இதுல என்ன நடக்காது? நோ அடிஷன் ரியாக்ஷன். நோ அடிஷன் ரியாக்ஷன் இருக்கிறதுனால தான் இந்த பாலசினை பொறுத்த வரைக்கும் ஹைலி ரியாக்டிவ். பாலசினை பொறுத்த வரைக்கும் ஹைலி ரியாக்டிவ் லெஸ் ஸ்டேபிள். இத கம்பேர் பண்ணும்போது பென்சினை கம்பேர் பண்ணும்போது பட் பென்சின் வந்து என்னது? மோர் ஸ்டேபிள் லெஸ் மோர் ஸ்டேபிள் லெஸ். பாயிண்ட் புரியுதுங்களா? இது எல்லாமே பென்சினுக்கும் போரானுக்கும் இருக்கக்கூடிய பாயிண்ட் நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஸ்டேட்மென்ட் எப்படி கேட்பானா போரான் and நைட்ரஜன் ஆல்வேஸ் sp2 hybridization இல்லனா போரான் sp2 hybridization நைட்ரஜன் sp3 hybridization ஸ்டேட்மென்ட்ல கேட்பாங்க. எந்த क्वेश्चन எப்படி கேட்டாலும் என்ன தெரியணும்? இதுக்கு இருக்கக்கூடிய கம்பேரிசன் தெரியணும். எது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்டர், எது எலக்ட்ரான் ரிச் சென்டர். போரான் அப்படிங்கிறது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்டர், நைட்ரஜன் அப்படிங்கிறது எலக்ட்ரான் ரிச் சென்டர். இது லூயிஸ் பேஸ், இது லூயிஸ் ஆசிட். இந்த பாயிண்ட் எல்லாமே தெரிஞ்சா நமக்கு போரான் கம்ப்ளீட்டா போகும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அரோமேட்டிக் ரெண்டு பேருமே அரோமேட்டிக். இதுவே என்னது? அரோமேட்டிக் சிஸ்டம் பட் பியூர்லி அரோமேட்டிக். இது பியூர்லி அரோமேட்டிக் சிஸ்டம். இது என்னது? பியூர்லி அரோமேட்டிக் சிஸ்டம் 4n+2 5 எலக்ட்ரான் சிஸ்டம் பண்ணது. அதே மாதிரி பிளேனார் சிஸ்டம். பென்சீன்ல பிரசன்ட் இருக்கக்கூடிய கார்பன் and ஹைட்ரஜன் எல்லாமே என்ன சிஸ்டம் இருக்கு? பிளேனார். இது என்னது? பிளேனார் சிஸ்டம். கரெக்ட்டா? இது என்ன ப்ரொவைட் பண்ணுது? 4n+2 5 எலக்ட்ரான் சிஸ்டம் உபயோக பண்ணுது. பட் இது நாட் பியூர்லி அரோமேட்டிக். கரெக்ட்டா? இது பியூர்லி அரோமேட்டிக் சிஸ்டம். இது என்னது? இதுவும் அரோமேட்டிக் சிஸ்டம். ஆனா என்ன இல்ல? பியூர்லி அரோமேட்டிக் சிஸ்டம் இல்ல. ஏன்னா எதிர் ஆட்டம் வந்து பிரசன்ட் ஆகுது. ஒரு போரான் and நைட்ரஜன் எங்க பியூர்லி ஆட்டம் வந்து பிரசன்ட் ஆகுது. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் 0 இருக்கக்கூடிய காம்பவுண்ட் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பியூர் நேச்சரா இருக்கும். ஏன்னா 0 இருந்தா அர்த்தம் polarity difference இல்லன்னு அர்த்தம். அதாவது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இல்லன்னு அர்த்தம். இது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால அதனால தான் இது பியூர்லி அரோமேட்டிக் சிஸ்டம் இல்ல. அதே மாதிரி கம்ப்ளீட் டீலோகலைசேஷன் இல்ல. அதனால தான் பார்ஷியல் டீலோகலைசேஷன்,
பார்ஷியலி பர்ஃபெக்ட் ஹெக்ஸாகனல் கிடையாது. அதே மாதிரி அரோமேட்டிக் சிஸ்டமும் பர்ஃபெக்ட் அரோமேட்டிக் சிஸ்டம் கிடையாது. இதுக்கான ரீசன் என்னன்னா அதனுடைய எதிராட்டம் வந்து பிரச்சனை இருக்கு. அதனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நாட் ஈக்குவல் டு 0. இந்த காரணத்தால தான் இது பார்ஷியலா இருக்கு, பர்ஃபெக்ட்டா இல்ல, பர்ஃபெக்ட் அரோமேட்டிக்கா இருக்குதா. ஆன்சர் புரியுதா?